கோமதி வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு பாண்டியன் வர்றாங்களான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜியும் கூட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல முத்துவேலும் ஏத்த வீட்டுல வெளியில நின்னுக்கிட்டு என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன எங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இப்ப என் புருஷன் வேற வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க, அவர் மட்டும் வீட்டுக்கு வரலன்னா அப்ப நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து முத்துவேலை பார்த்து சொல்றாங்க. முத்துவேல், இங்க பாரு, எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. அந்த குமார் தான் தெரியாதனமா இப்படி எல்லாம் பண்ணிருக்கான், அதுக்கு நான் சத்தம் போட்டுட்டேன், அது தேவையில்லாம என்ன பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதி, என்ன என் புருஷனை அவமானப்படுத்துறதுக்கு தானே இந்த காரியம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, என் பொண்ணை ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. ஒரு பொண்ணை வச்சு ஒரு குடும்பத்தை பழி வாங்குற அளவுக்கு கேவலமானவன் நான் கிடையாது. அந்த குமார் தான் வந்துட்டு நீ வீட்டை விட்டு ஓடி போனதுனால நாங்க எவ்வளவு அவமானப்பட்டோம், அதே அவமானம் பாண்டியன் படணும், பாண்டியன் குடும்பத்துல உள்ளவங்க படணும் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராஜி ஷாக் ஆகுறாங்க. இந்த உண்மையெல்லாம் அரசுக்கு தெரிஞ்சா அரசு எவ்வளவு வருத்தப்படுவா, நம்மள பழி வாங்குறதுக்காக தான் இவன் வந்து லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினைக்கிறாங்க. என்னப்பா சொல்றீங்க நீங்க, இப்படி எல்லாம் பண்ற அளவுக்கு அந்த குமார் கேடு கிட்டவனா மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ஆமா, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு தெரியுமா? கதிர் ஒண்ணும் என்ன கூப்பிட்டுட்டு ஓடி ஒண்ணும் போகல, என் கல்யாணம் எந்த சுச்சுவேஷன்ல நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. அதுவும் இல்லாம நான் தான் வந்து ஒருத்தனை நம்பி ஏமாற போனேன், அந்த இடத்துலதான் அத்தை உங்க மானத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதிரோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முத்துவேல் வந்து ஷாக் ஆகி அதிர்ச்சியா பாக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.